உணவாக இன்றைக்கு ஃபிளேக்ஸ் படு வேகமா வந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஓரிரு ஆண்டுகள்ல இது எல்லா இடங்களிலும் பரவிடும். அவர்களுடைய கணிப்பு என்னவென்றால், நெஸ்லே மாதிரி பெரிய நிறுவனங்களுடைய கணிப்பு என்னன்னா, இந்த நாட்டினுடைய காலை உணவை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான். இவன் ஏன் முந்தின நாளே உட்கார்ந்து மாவரைச்சு அதை புளிக்க வச்சு காலையில் அடுப்பங்கரையில ஒரு இட்லி கொப்பரையை போட்டு அதுல இட்லியை ஊத்தி அதுக்கு சட்னி சாம்பார் இத்தனை ஏன் வீணா பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்ம ரெடியா ஒரு பாக்கெட்டை கொடுத்தோம்னா பாலில் போட்டு சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட் மார்க்கெட்டை இந்தியாவில் முழுமையா பிடிக்கணுங்கிறதுக்காக பல்வேறு குப்பை உணவுகள் அலங்காரங்கள் பூசப்பட்டு ஊடகங்கள் மூலமா நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சமூகத்தை நாம் நல்லா புரிந்து கொண்டே இருக்கணும். 1992 வரைக்கும் நமக்கு இருந்த உணவு கலாச்சாரம் வேற. இந்த டங்கலும் அதுக்கப்புறம் WTO வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4500 வகையான புதிய புதிய உணவு கூறுகள் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாச்சு. நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த உணவுப் பொருள்களுடைய நிறைய உள்ள நுழைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. 85-80களில் அவ்வளவு தூரம் எங்களுக்கு தெரியாத உணவு. அப்பொழுதுதான் பேசப்பட ஆரம்பித்த ஒரு உணவு பரோட்டா. பரோட்டாங்கிறது அங்கங்க அப்பதான் இப்படி ஒரு உணவு இருக்கு, இது இந்த கடைகள்ல கிடைக்கும்னு 80களில் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தேசிய உணவாவே சொல்லிடலாம். அத்தனை வீட்லயும் பரோட்டா. எந்த ராத்திரி போனாலும் எப்பவும் கிடைக்கிறது பரோட்டா மட்டும்தான். யார் சனிக்கிழமை ஆனாலும் போய், சனிக்கிழமை அம்மனுக்கு கூழ் ஊத்துறாங்களோ இல்லையோ, அவன் குடும்பத்தோட போய் ஹோட்டல்ல போய் திங்கிறது தான் ஒரு கலாச்சாரமா மாறிட்டு இருக்கு. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் முதல்ல குழந்தைகள் ஆர்டர் பண்றது கொத்து பரோட்டா, சிக்கன் பரோட்டா, இல்லைன்னா நூடுல்ஸ். இதுதான் பெரும்பாலானவர்கள். யார் கற்றுக் கொடுத்தாங்க? எப்படி இந்த உணவு சுவையான உணவா நமக்குள்ள மாறிச்சு? பரோட்டாவை பார்க்கும்போது உண்மையிலேயே பெரிய பயங்கரம் எனக்கு தோணுகிறது. அந்த பரோட்டாவுக்கு செய்யக்கூடிய மாவு கோதுமையினுடைய அத்தனை நல்ல விஷயங்களையும் தூக்கி போட்டுட்டு, கோதுமையே நம்மளுடைய ஊருக்கு நம்மளுடைய தட்பவெப்பத்துக்கு அவசியம் இல்லாத உணவு. அது உடல் சூட்டை கொடுக்கக்கூடியது. நம்ம ஊர் ஏற்கனவே சூடு உள்ள பூமி. இங்க அரிசி தான் நமக்கு தேவையான உணவு. இந்த இடத்துக்கு கோதுமையே வேண்டியதில்லை. ஆனாலும் ஒருவேளை கோதுமை எடுத்தால் கூட அந்த கோதுமையினுடைய அத்தனை நல்ல பொருளையும் தூக்கி போட்டுட்டு அந்த வெறும் அந்த கோதுமையினுடைய கெர்னல்ல உள்ள நல்ல சத்தெல்லாம் போட்டுட்டு மாவை மட்டும், அதுவும் வெள்ளை வெளையர்னு இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே தமிழ் சமூகத்துக்கே ஒரு வியாதி இருக்கு, வெள்ளை வியாதி. வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு படமே எடுக்கிறான். வெள்ளையா இருந்தா அது ஒரு மிகச் சிறப்பு அப்படின்னு நினைச்சு இந்த மைதாவை நல்ல வெள்ளையாக்கணுங்கிறதுக்காக நம்ம வெள்ளை சட்டைகளுக்கெல்லாம் பயன்படுத்துற அதே பென்சைல் பெராக்சைடை போட்டு வெளுப்பாக்கி, அதை செய்யறதுக்கு முன்னாடி அந்த கோதுமையை 8 மணி நேரம் குளோரினேட்டட் வாட்டர்ல ஊற வைப்பாங்க. குளோரின் சேர்ந்த ஒரு தண்ணீர்ல அந்த கோதுமையை ஊற வச்சு பொதுமை வைத்து, அதுக்கப்புறம் அதுல உள்ள மேல உள்ள கர்னலை எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெளுப்பாக்குவதற்காக அந்த பொட்டாசியம் அதை பொருளை பென்சைம் பொருளை சேர்த்து வெளுப்பாக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு மேல பல்வேறு ரசாயனங்களை சேர்த்து தான் நமக்கு பரோட்டாவுக்கு மாவாகவோ இல்ல நூடுல்ஸ் செய்யறதுக்கான மாவாகவோ அது போதும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். மதுரையில் ஒரு ஆராய்ச்சி நடந்தது. மதுரை மருத்துவக் கல்லூரியில் உள்ள ஒரு பேராசிரியர் செய்த ஆய்வு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இங்க இப்படி பேயா பரோட்டா திங்கன்னா, மதுரையில பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். 24 மணி நேரம் அடிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பரோட்டா இவ்வளவு செய்யறாங்களே, அதுல என்ன கெடுதல் இருக்கும்னு ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க. அவர் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணாரு. மதுரை மருத்துவக் கல்லூரியில் உள்ள கார்டியாலஜிஸ்ட் தான் அவர். இந்த அவ்வளவு பரோட்டா மாவிலையும் அலாக்சான் அப்படிங்கிற பொருள் இருக்கு. இந்த அலாக்சான் பொருள் நேரடியாக சக்கரை வியாதியை கொடுக்கும், தயவு செய்து சாப்பிடாதீங்கன்னு அவர் எழுதினார். நமக்கு முதல்ல தெரியணும் அலாக்சான்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ மூலிகைகள் எல்லாம் ஒரு மருந்து ஒரு இது மருந்து, இந்த மூலிகைக்கு இந்த குணம் இருக்குன்னா வெளிநாட்டுக்காரன் நம்ப மாட்டான். அதுக்கு எலிகள்ல சோதிச்சு பார்த்து அந்த எலி சரியாச்சுன்னா தான் அதுக்கப்புறம் மனிதர்கள்ட்ட சோதனை போடும், ஒரு புதிய செய்தியா இருந்தா. அப்ப அப்படின்னா ஒரு சக்கரை வியாதிக்கு நம்ம ஒரு சிறு உறிஞ்சான் எடுத்துக்கங்களேன். சக்கரை கொல்லி இது இருக்கு. இந்த சக்கரை கொல்லி சக்கரை வியாதியை கட்டுப்படுத்துதா அப்படின்னு பார்க்கணும்னா எலிக்கு அது சக்கரை வியாதியை கட்டுப்படுத்தணும். எலிக்கு சக்கரை வியாதியை கட்டுப்படுத்தணும், முதல்ல எலி சக்கரை வியாதி உள்ள எலியா இருக்கணும். எலிக்கு சக்கரை வியாதியை எப்படி வர வைக்கிறது? அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு சொந்தமா பிசினஸ் உண்டாக்கி நாயா பேய அலைய விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சுகர் வர்ற வரைக்கும் அதை வச்சிருக்க முடியாது. அதுக்கு அடுத்த நாளே சக்கரை வியாதி வரணும். அதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதுக்கு பேரு அலாக்சான். அந்த அலாக்சானை எலியில குத்துற உடனே அடுத்த நாளே அது டயபெட்டிக் ரேட்டா மாறிடும்.
அந்த எலியில இவங்க வந்து சக்கரை வியாதிக்குள்ள மருந்தை கொடுத்து அது கட்டுப்படுத்துதா இல்லையான்னு பார்ப்பாங்க. அந்த எலிக்கு குத்தப்படுகிற அந்த அலாக்சான் அத்தனை மைதா மாவிலும் இருக்கிறது நண்பர்களே. நமக்கு யாரையாவது இந்த தகவலை சொல்லியிருக்காங்களா? நமக்கு தெரியுமா மைதா மாவு? நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னன்னா அரிசி சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடும், அரிசி சாப்பிடனாலாம் இப்ப ரைஸே சாப்பிடறது இல்லையா அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனால் மைதா மாவுல இந்த ப்ராசஸ்ல நேரடியாக உருவாகக்கூடிய அலாக்சான் அப்படியே நேரடியாக சக்கரை வியாதியை கொண்டு வந்து விட்டுரும். இந்த மைதா தான் அத்தனை ரொட்டிகளுக்கும், அத்தனை நூடுல்ஸுக்கும், அத்தனை பரோட்டாக்களுக்கும் நாம் சந்தையில் ரெடியாக வாங்குகிறோமே கோதுமை மாவிலும் கூட கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த மைதா தான். ஏன்னா சந்தையை, நம்ம சமூகத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு எது நல்லது, எதை இவன் தேடி ஓட வேண்டும், எதற்கு பின்னால் இவன் அலைய வேண்டும், இவனுடைய வீட்டில் எந்த பொருள் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பதை எல்லாம் வேறு நபர்கள் தீர்மானிக்கிறாங்க. நம்மளுடைய வீட்டில் அன்றாடம் நாம் பழகிய விஷயங்களை எல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டிருக்கோம். நாம் அறியாமலே மாறிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரியும், தேநீர் ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதரோ உள்ள எந்த பணியில் இருக்கக்கூடிய மனிதரோ முதல்ல ஒரு கோப்பை தேநீர் சாப்பிட்டான்னா ஒரு உற்சாகம் பெறுவது வந்து நமக்கு தெரியும். எல்லாரும் காலையில ஒரு கோப்பை தேநீரோ இல்லைன்னா ஒரு கோப்பை காப்பியோ நம்ம சாப்பிட்றோம். இந்த வருடம் பிப்ரவரி மாதத்துல, போன வருடம் பிப்ரவரி மாதத்துல ஒரு ஆராய்ச்சி நடத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க இந்திய அரசுல. சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வைரான்மெண்ட் பேரு. அவர்கள் சொன்னாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கோப்பை தேநீர்லையும் உலக நாடுகள் தடை செய்து வைத்திருக்கிற 13 வகை நச்சு பொருட்கள் அதுல இருக்கு. உலக நாடுகள்லாம் தடை செய்து வைத்திருக்கிற பூச்சிக்கொல்லியினுடைய துணுக்குகள் அத்தனை தேயிலையிலையும் இருக்கு. குய்யோமியோன்னு கத்துறாங்க நம்ம ஊர்ல இருக்க பெரிய தேயிலை உற்பத்தியாளர்கள்லாம் சொல்லி, எங்க தேயிலாம் அப்படி கிடையாது. அந்த அம்மா உடனே பதில் சொன்னாங்க, யார் யார் தேயிலை, எந்தெந்த பேட்ச்ல எங்கிருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட தேயிலை, என்னென்ன ரசாயனங்கள் எந்த அளவில் இருக்கிறதுன்னு என்னால அறிக்கை கொடுக்க முடியும்னு சுப்ரீம் கோர்ட்ல அவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. வாயடைத்து போய்விட்டார்கள். நண்பர்களை, நாம் யோசிக்க முடியாத அளவுக்கு நம் அன்றாட வாழ்வின் உணவுகள் அத்தனையிலும் பல்வேறு ரசாயன துணுக்குகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் யோசித்தே பார்க்க முடியாது. யார் இவற்றையெல்லாம் நமக்கு பழக்கி கொடுக்கிறாங்க? நாம் கொஞ்சம் உற்று பார்க்க வேண்டும். எதையும் உதாசீனப்படுத்த விடக்கூடாது. நமக்கு முன்னால் முன்னிறுத்தப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடியும் வணிகம் நுழைந்திருக்கிறதா, அறம் இல்லாத வணிகம் நுழைந்திருக்கிறதா என்று பார்க்கணும். இந்த வணிகத்தில் ஒரு முக்கியமான விஷயம், வணிகம்னு சொல்றாங்களே, அப்ப வணிகம் இல்லாம வாழ முடியுமா? ஏன் இது வந்து இப்ப வந்து ஒரு பொருளை வணிகம் செய்வது என்பது தவறா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வணிகத்தில் 2 விஷயம் இருக்கு. நான் செய்யக்கூடிய விஷயத்தினால் என்னுடைய மக்கள், நான் பொருளீட்டி நான் ஒரு பொருளை வாங்கி விற்கிறேன், இல்லை என்றால் தயாரித்து விற்கிறேன், இல்லை என்றால் ஒரு இடத்தில் வாங்கி இன்னொரு இடத்தில் கொடுக்கிறேன். நான் செய்யக்கூடிய வேலைக்கு, என்னுடைய பணிக்கு எனக்கு ஊதியம் வேண்டும். நான் செய்யக்கூடிய விஷயத்தினால் எந்த விதத்திலும் நானோ என்னுடைய அடுத்த தலைமுறையோ பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது அறம் சார்ந்த வணிகம். அந்த வணிகத்தில் தான் நம் மக்கள் இருந்தாங்க. ஒரு செய்தி இருக்கு, ஒரு குறுந்தொகையில் இருக்கக்கூடிய செய்தி. ஒரு மன்னனுக்கு வந்து ஒரு தீராத வியாதி வருது. அந்த தீராத வியாதியில அவருக்கு வந்து பல்வேறு மருத்துவர்கள் பார்க்கிறாங்க, எதுலையும் சரியாகல. ஒரு வைத்தியர் வந்து பார்க்கிறாரு, இவருக்கு இந்த மரத்தினுடைய பட்டையை கஷாயமாக வைத்து ஒரு மண்டலம் சாப்பிட்டால் என்றால் முழுமையாக சரியாகும். ஆனால் இந்த மரம் வந்து இந்த இடத்தில் இருக்கிறது, ரொம்ப அபூர்வமான மூலிகை மரம் என்று ஒரு மரத்தை காட்டுகிறாங்க. இந்த மன்னன் கொஞ்ச நேரம் அப்படி பார்க்கிறான், போய் வந்து பார்க்கிறான், இவன் நோயுற்று நோயினுடைய மிக தீவிரமான நிலையில இருக்கிறான், இதை தவிர வேற வழி இல்லை. அப்ப அவன் சொல்றான், இந்த மரத்தை அழித்து நான் உயிர் வாழ வேண்டும் என்றால் அதற்கு நான் தயாரா இல்லை. எனக்கு அப்படி ஒரு மரணம், எனக்கு அப்படி ஒரு வாழ்வு வேண்டாம், நான் மரணித்தே போகிறேன் என்று முடிவு செய்து மரம் சார் மருந்து கொள்ளார் என்று சொன்ன கூட்டம் நம் தமிழ் சமூகம்.